ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்கிட்ட இருக்க ஸ்விஸ் பியூட்டி லிப்ஸ்டிக் கலெக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நிறையாலாம் இல்லை, ஜஸ்ட் 9 தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் பேர் ஃபேஸில் லைக் நோ மேக்கப்போட வெறும் லிப்ஸில் மட்டும் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தா இந்த ஷேட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியாக்காக தான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து நான் செகண்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் வந்து லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வ்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் வந்து வீடியோ ஃபுல்லாக எடுத்துட்டேன், பட் கிளாரிட்டி ஒழுங்காக வராததுனால நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் உட்காந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுதான் எங்கிட்ட இருக்க 5 லிப் கிரையான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஷேடாக வந்து உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து என்னோட ஸ்கின் டோனில் இருந்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக்ஸ் போட்டால் பேர் ஸ்கின்ல எப்படி இருக்கும்னு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் நம்ம எப்போவுமே வந்து மேக்கப் போட்டு வெளியே போகிறது கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தெரியணும்னு நினச்சோன்னா ஜஸ்ட் லிப்ஸ்டிக் போட்டு போனாலே போதும்னு நினைக்கிறேன். நான் வந்து மோஸ்ட்டாக அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு வந்து டைம் இல்லைன்னா நான் ஜஸ்ட் லிப்ஸ்டிக் அண்ட் ப்ளஷ் போட்டு மட்டும் போயிடுவேன். அதுவே வந்து கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் ஃபேஸில். இது வந்து நல்ல லாங் லாஸ்டிங்கான லிப் கிரையான். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். அதுக்கப்புறம் இதோட ஃபார்முலா வந்து நல்லாவே இருக்கும். லைக் ட்ரை ஆகாது. உங்களுக்கு வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டால் எந்த மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக வந்து லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து லிப் கிரையான் லிக்விட் லிப்ஸ்டிக் போடலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இதோட பிக்மெண்டேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் நீங்கள் ஒரு ஒன் ஸ்வைப் வந்து பண்ணாலே நல்ல பிக்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஒரு ஷேடாக ஸ்வாட்ச் பண்ணும்போது நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பிக்மெண்டேஷன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300க்குள்ளேயே வந்து எல்லாமே கவர் ஆகிடும். ஏன்னா ஒரு ஷேடுக்குமே வந்து அவங்க ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக வந்து எனக்கு எல்லாத்துக்குமே தெரியாது. மோஸ்ட்டாக எல்லா லிப்ஸ்டிக்ஸுமே நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அமேசான் அண்ட் நைக்காவில். ஸோ நீங்கள் வந்து அதை செக் பண்ணி உங்களுக்கு இந்த ஷேட்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு லிப்ஸ்டிக்காக காமிச்சு அதோட ஷேட் சொல்லிவிட்டு நான் வந்து லிப்பில் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேடே வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஸ்டே ஆன் லிப் கிரையான். இந்த ஷேட் 19 ஆர்டிஸ்ட் நியூட். இது வந்து ஒரு மாவிஷ் நியூட் ஷேட். டெஃபினட்டாக நீங்கள் இதை எவ்ரிடே வேருக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் எங்கிட்ட அந்த ஷேட் நல்லா இருக்குது, என்ன பிராண்ட் இதுன்னெலாம் கேட்டிருக்காங்க. ஸோ யா, இப்போ நான் வந்து செகண்ட் லிப் கிரையான் தான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்க போகிறேன். இதோட ஷேட் வந்து 17 பேர். இந்த லிப் கிரையான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு 1 வீக் கிட்ட இந்த கேப் வந்து எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அது வரைக்கும் இதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தேன். அதனால இது கொஞ்சமாக ட்ரையாக இருக்குது. ஸோ அதை நான் போடுறப்ப எனக்கு கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆகுது லிப்ஸில். மற்றபடி இது ஷார்ப் பண்ண இதோட ஃபார்முலேஷன் வந்து கரெக்டாக ஆகிடும். ஸோ அதனால தான் ட்ரையாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரௌன் நியூட் ஷேட். இதுவுமே நீங்கள் எவ்ரிடே யூஸ்க்கு வந்து வேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தேர்ட் லிப்ஸ்டிக் தான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்க போகிறேன். இதோட ஷேட் வந்து 21 ப்ரௌனி பாயிண்ட். இது வந்து ஒரு நல்ல ப்ரௌன் ஷேட். ரொம்ப டீப்பாலாம் இருக்காது. இதுவுமே நீங்கள் கண்டிப்பாக எவ்ரிடே வேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோர்த் லிப் கிரையான் தான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்க போகிறேன். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 சாக்கோ பார். இந்த ஷேட் வந்து பார்க்க கொஞ்சம் டீப் சாக்லேட்டி ப்ரௌன் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நிறைய பேர் எவ்ரிடே யூஸ்க்கு வந்து வேர் பண்ண மாட்டாங்க. இந்த ஷேட் வந்து இன் பர்சனில் பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக தான் தெரியும். வீடியோவில் வந்து மேபி கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து நான் ஏமாந்து போய் இந்த ஷேட் வாங்கியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து காஃபி வாங்கலான்னு தான் இருந்தேன். காஃபியாக அந்த சாக்கோபாரான்னு. பட் காஃபி ஷேட் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை விட. ஏன்னா அந்த ஷேட் வந்து இதை விட கொஞ்சமாக லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அதுவும் சேர்ந்து ஒன்றா ட்ரை பண்ணதில்லை. அதனால தான் நான் கன்ஃபியூஸ் ஆகி இதை வாங்கிட்டேன். இதை நான் வந்து நிறைய யூஸ் கூட பண்ணவே இல்லை. 3 டைம்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் வந்து 5th லிப் கிரையான் தான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஷேட் என்னன்னா 20 பீச் லவ். இந்த ஷேட் வந்து நான் நிஜமாக சொல்லணும்னா இதை தான் நான் செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. அதோட இதுதான் செகண்ட் டைம் திருப்பியும் ஸ்வாட்ச் பண்ணி தான் பார்க்குறேன். எனக்கு இந்த ஷேட் வந்து அவ்வளோவா பிடிக்கல. ரொம்ப
பிங்கிஷாக இருக்குது. லைக் மேக்கில் இருக்க ரெலண்ட்லெஸ்லி ரெட் மாதிரி கூட இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஷேட் வந்து என் ஸ்கின் டோனுக்கு ஏதோ செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து இது வாங்குறப்போ கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் வாங்கினேன். அதில் வந்து லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. பட் இது வந்து நேரில் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. இதோட நேம் வந்து பீச் லவ். ஸோ ரொம்ப பீச்சியாக இருக்குது நிஜமாவே. நான் வந்து 5 லிப் க்ரையான்ஸ் 4 லிக்விட் லிப்ஸ்டிக் சொன்னல. ஸோ அந்த 4ல் வந்து 2 வந்து லிப் க்ரீம். ஸோ இது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்காது, கொஞ்சம் க்ரீமியான ஃபார்முலாவாக இருக்கும். இந்த லிப் க்ரீம் ரேஞ்சில் நான் ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து உங்களுக்கு ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். N05 Cafe. இது வந்து நான் ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டேன். இதில் கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு வேணால் எடுத்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன் இந்த ஷேட் எப்படி இருக்கும்னு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷேட். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணி காலி பண்ணிவிட்டேன். இதை வந்து நான் ரீஸ்டாக் பண்ணணும். வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல வேலை இதில் லைட்டாக வருது. எனக்கு வெயிட் அதுவுமே லோவர் லிப்க்கு மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கேன், வருதான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு நல்ல நியூடிஷ் ப்ரௌன் ஷேட். இது நீங்கள் டெஃபினட்டாக எவ்ரிடே யூஸ்க்கு வந்து வேர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்குறப்போ. எதுவுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் தான். இதோட ஃபார்முலா வந்து செம்மையாக இருக்கும். உங்கள் லிப்ஸில் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் நீங்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டிருப்பீங்க, ரொம்ப ஸ்மூத்தாக, எதுவும் உங்களுக்கு டச் பண்ணால் கூட நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. அண்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து லிப் கிரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதை விட வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அவ்வளோ ப்ரெஷரே வந்து கொடுக்கணும், லைட்டாக இப்படி ஸ்வைப் பண்ணாலே வந்து வந்துடும். இப்போ நான் வந்து 7th லிப்ஸ்டிக் தான் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காமிக்க போகிறேன். சேம் ரேஞ்ச் தான். சாஃப்ட் மேட் லிப் க்ரீம். இந்த ஷேட் வந்து 17 வேலண்டைன் ரெட். இது வந்து ஒரு நல்ல ரெட்டிஷ் பிங்கான ஒரு ஷேட். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து எனக்கு ஆக்சுவலி மேக்கோட ரெலண்ட்லெஸ்லி ரெட் ஷேட் இருக்குல்ல, அது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்கில் வந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் வந்து எனக்கு இது போட்டால் ஃபீல் ஆகுது. இதுவுமே வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட். இந்த லிப்ஸ்டிக்ஸுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் தான். போட்டு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகுது, பட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்கள் வந்து இந்த லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். நான் வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்ல பிரைட்டான ஷேட் தான். நம்ம வந்து ஒன்ஸ் ஸ்வைப் பண்ணாலே வந்து போயிடும். நான் அடுத்த 2 ஷேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறேன். அது ரிமூவ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து 8th லிப்ஸ்டிக் தான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்து மேட் லிப் அல்ட்ரா ஸ்மூத் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். இது வந்து வேறு ரேஞ்ச். ஸோ இதோட ஷேட் வந்து 20 ஸ்பைசி நியூட். இது வந்து ஒரு மாவிஷான ஒரு நியூட் ஷேட். இதுவுமே பார்க்க நல்லாயிருக்கும். எவ்ரிடே யூஸ்மே இதை வேர் பண்ணிக்கலாம். எனக்கு இதில் ஒன்று பிடிக்கல, என்னன்னா வந்து ஃப்ரேக்ரன்ஸ். இதில் வந்து எனக்கு ஹிட் ஒரு பெயின் ஸ்மெல் அந்த மாதிரி தான் வருது. ஸோ அது மட்டும் இவங்க ஆட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஸ்மெல் மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா மற்றபடி எனக்கு இந்த ஃபார்முலேஷனும் பிடிக்கும், இந்த லிப் கலருமே வந்து பிடிக்கும். இந்த ரேஞ்ச் கூட ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக ஸ்வைப் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். பட் இது நெக்ஸ்ட் வந்து நான் காமிக்கிறேன் இந்த ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும். நான் லாஸ்ட் 1 டைம் போட்டேன், அப்போவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நல்லா போட்டு ஸ்வைப் பண்ணி இழுத்தா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட லிப்ஸே ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆச்சு. இது என்ன ரேஞ்ச்னா போல்மி மேட் 12 hours ஸ்டே லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ இது என்ன ஷேட்னா 05 ரஃப்லி ப்ளம். இது வந்து ஷேட்லாம் வந்து சூப்பராகவே இருக்குது. நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பட் லாஸ்ட்டாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப 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 கஷ்டம். உங்கள் லிப்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ட்ரை ஆகிடும். இந்த ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ப்ளம் ஷேட். இதுவுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் தான். ஆனால் இதை வந்து இவ்வளோ மோசமாக பண்ணிடக்கூடாது. இது ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்களேன். லாஸ்ட் டைம் நான் வந்து இதை போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நல்லா போட்டு ஸ்வைப் பண்ணி இருக்கணும். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே காமிக்கிறேன். ஒரே இடத்துல நான் எவ்வளோ நேரம் ஸ்வைப் பண்ணுறேன், நல்லா அமுக்கி வர பண்ணுறேன். ஸ்டிக் போட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆயிருக்கும்.
உடனே ரிமூவ் பண்றதுக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து நான் ஸ்வைப் பண்றேன் தெரியுமா? அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்ட்க்கு வந்துட்டோம். நான் வந்து உங்களுக்கு எல்லா லிப்ஸ்டிக்ஸோட லிங்க்ஸுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் மோஸ்ட்டாக நைக்காவோட லிங்க்ஸே வந்து கொடுத்துட்றேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு. நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.